சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் கூடிய சீக்கிரமே அவங்க அப்பாக்கு தங்கத்துல பரிசு ஒண்ணு கொடுக்க போறாரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்துல வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் செல்ல பிள்ளையான சரண் அவர்களை பத்தி தினமும் ஏதாவது ஒரு செய்தி வெளிவந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே வைரலா பேசப்பட்டுட்டு இருக்காரு. அண்ட் அவரை பத்தி சமீபத்துல வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த ஒரு சீசன்ல 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வின் பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த ஒரு பரிசு தொகை அப்படிங்கிறது டாக்ஸ் எல்லாம் போக ஒரு 10 to 20 டேஸ்ல அவரோட கைக்கு கிடைக்க போகுது. அண்ட் அப்படி கிடைக்க போற பணத்துல அவர் பண்ண போற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட அப்பாவுக்கு அவரு தங்கத்துல பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணியிருக்காராமா. அண்ட் இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவரை வந்து வளர்த்துருக்காரு. கூலி வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படிதான் சரண் அவர்களை வளர்த்துருக்காரு. அண்ட் எல்லா நேரமுமே நீ நல்லா படிக்கணும், நல்லபடியா வளர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாவே வச்சு அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே சரண் அவர்கள நல்லபடியா இவ்வளவு தூரம் கூட்டி வந்திருக்காரு. அண்ட் அப்படிப்பட்ட அப்பாக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். அதுவும் நம்ம முதல்ல சம்பாரிச்ச பணத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு சரண் அவர்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காராமா. அண்ட் அந்த கைகள் தான் தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு, இல்ல தினமும் கிடைக்கிற வேலையை பார்த்து இவரை வந்து வாழ வச்சுச்சு. அண்ட் அந்த கைகளுக்கு தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா தங்கத்தால் ஆன மோதிரத்தை போடுறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த முறை மேடையிலேயே சொல்லியிருந்தாரு, எங்க அப்பா தான் நான் இவ்வளவு தூரம் வரதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தாரு. கண்டிப்பா அவருக்காக நான் நிறைய விஷயங்கள் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அதில் முதல் விஷயம் தான் இந்த ஒரு விஷயம், தங்கத்தில் மோதிரம் எடுத்து கொடுக்கறது. அப்படி இல்லைன்னா தங்கத்தில் அவருக்கு கழுத்துக்கு செயின் கூட வாங்கி போடுவார். அண்ட் இந்த மாதிரியான விஷயம். இரண்டாவது விஷயம், அவங்க அப்பா வந்து படிக்க சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ இந்த ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலையுமே இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த இரண்டு விஷயங்கள் தான் சூப்பர் சிங்கர் சரண் அவர்களை பற்றி சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்ல விஷயம், முதல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சரணோட இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான ஃபகத் பாசில் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஆவேஷன் படத்தோட 2வது பார்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்லி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2024ஆம் ஆண்டு ஃபகத் பாசில் அவர்களோட தயாரிப்பில் ஃபகத் பாசில் அவர்களோட நடிப்பில் வந்திருந்த படம் தான் ஆவேஷம். இந்த ஒரு படம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் போட்டு எடுக்கப்பட்டிருந்தாங்க. பட் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி கிளப்லையுமே இந்த ஒரு படம் இணைஞ்சிருந்துச்சு. குறிப்பாக ஃபகத் பாசில் அவர்கள் ரங்கன் சேட்டா அப்படிங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. அண்ட் அந்த படம் ஓவராலாக அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் லிஸ்ட்லேயும் ஆட் ஆகி இருந்துச்சு. அண்ட் சமீபத்திய ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் ஆவேஷம் படத்தோட 2வது பார்ட்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக ஆவேஷம் பார்ட் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு ஆவேஷம் படத்தோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே ஹாப்பி ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பழைய பாட்டோட கண்டினியூட்டியா வருதா இல்லை நியூ பாய்ஸ் வர போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.